எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மிதுலா முருகேசன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எண்கள் பயன்படுத்தாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலயும் நம்ம எண்கள் பயன்படுத்திட்டே இருக்கோம். எந்த எண்கள் எடுக்கணும், அதை எப்படி எடுக்கணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம ராஜநிலை ஆசான் ராஜசேகர் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா வணக்கம். இப்ப எல்லாத்துக்கும் 6 இலக்க எண்கள் எடுத்து கொடுக்குறீங்களேங்க ஐயா, அந்த 6 இலக்க எண்கள் எதுக்கு பயன்படுது, எப்படி எடுத்து தரீங்க? 6 இலக்க எண்கள் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் வெளியே சொல்லப்படாத ரகசியம் அது. சரியாமா? நீ கேட்டீங்க 6 இலக்க எண்கள், 6 டிஜிட் எண்கள் அப்படின்னாவே அது எங்கே வரும் அப்படின்னா ஃபோன் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் டிஜிட்டல் பேங்க் இருக்கு பார்த்தியாமா, அந்த டிஜிட்டல் பேங்க் பாஸ்வேர்டு, இந்த மாதிரி இடங்கள்ல அது இருக்கும். சரியாமா? அந்த இடத்துல அந்த எண்கள் வேலை செய்யும். சரியாமா? அதில் கண்டிப்பாக ஒரு 88 எண் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு என்னுடைய யோகி சூரியன், கருணாநாதன் சந்திரன் அப்படின்னா நான் என்னுடைய வாகன எண்ணை 3241 அமைச்சிருக்கேன். 3241 அமைச்சிருக்கேன். அப்போது நான் 6 இலக்க எண்கள் சேர்த்தும் போது கூட ஒரு 88 சேர்த்தணும். 32 41 10, அந்த 88 சேர்த்தா 16, கூட்டெண் 26. சரியாமா? அப்போது அங்கே யார் யார் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அதுக்கப்புறம் சனி பகவான் அவயோகி அள்ளி கொடுப்பார். ஆனால் கடைசியில் எடுப்பார், அது வேற. ஆனால் அதுக்கு தான் அவன் எண்களை 41 32 32 41 அமைக்கிறோம். அவர் அள்ளி கொடுக்கறத நம்ம தக்க வைக்கிறதுக்கு 32 41 தக்க வச்சுருக்கோம். இந்த மாதிரி கான்செப்டில் நாங்கள் அது 6 இலக்க எண்களை எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அது வாடிக்கையாளருக்கு மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் வெளியே சொல்லலை. நீ கேட்டுட்டேன், இன்னைக்கு வெளியே சொல்லியாச்சு, அதையும் சொல்லிடுச்சு. வாடிக்கையாளர் இந்த ஒரு பேக்கேஜ் போடுறாங்க இல்லையாம்மா, 1 இயர் பேக்கேஜ் போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டுமே எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அது மற்றவர்களுக்கு இந்த எண்கள் எடுத்து கொடுக்குறதில்ல, அவங்களுக்கு மட்டுமே எடுத்து கொடுத்துட்ருக்கோம். சரியாம்மா? இது என்ன பண்ணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஃபோனில் காசு பணத்தை தக்க வைக்கும். இப்போ நெட் பேங்கிங் வச்சுக்கோமா, உதாரணத்துக்கு இப்போ பேர் நெட் பேங்கிங் இருக்குது. உதாரணத்துக்கு பாருங்கள், காமிக்கங்க. இந்த ஃபோனில் இல்லை, அந்த ஃபோனில் இருக்குது, ஆஃபீஸ் ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனில் நெட் பேங்கிங் வச்சுருக்கேன். இருந்தாலும் இது டெய்லி யூஸஸ் பேங்க். இது அது ஆஃபீஸில் அதில் நெட் பேங்கிங் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அடுத்த தடவை வீடியோ எடுக்கும்போது பக்காவாக காமிச்சு வாங்கிக்கலாம். சரியாம்மா? இப்போ காசு பணம் தங்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் அதுதான். சரிங்களா? சரி. வாகன எண்கள்ல ஃபேன்சி எண்கள் சொல்றாங்க இல்லையா, வாகன எண்கள்ல ஃபேன்சி எண் சிறப்பா இல்ல ராஜநிலை எண் சிறப்பா? ராஜநிலை எண் சிறப்பு. இப்போ ஒருத்தரோட ஜாதகத்தை வச்சு நீங்க ஃபேன்சி எண்ணை எடுத்து தருவீங்களா? கண்டிப்பா ராஜநிலை எண்களுக்கு கொடுக்கலாம். ராஜநிலை எண்களுக்கு அவருடைய எண் ஃபேன்சியாக இருந்தால் தாராளமாக தரலாம். ராஜநிலை பிரகாரம் உதாரணத்துக்கு ஃபேன்சி எண் அப்படின்னு கேட்டார்னு வச்சுக்கோமா, உதாரணத்துக்கு இப்போ நான் எனக்கே எடுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோமா, நான் 32 41 அப்படிங்கிற 2 என்னுடைய 1 2 அப்போ நான் ஃபேன்சியாக எடுக்கணும் அப்படின்னா அங்கே என்ன பண்ணணும், 41 41 எடுக்கணும். அங்கே 2 வருமா? வராது. அப்போ நான் என்ன பண்ணணும், 32 32 எடுக்கணும். 32 32 ஃபேன்சியாக எடுத்தா கூட்டெண் 10 வந்துருச்சு. அங்கே சூரியன் வந்துட்டார், 1ஆம் நம்பர் வந்துட்டார், இங்கே 2 வந்துருச்சு. புரிஞ்சுதாம்மா? இந்த மாதிரி எடுத்தால் ஃபேன்சி நம்பர். சரியாம்மா? சரி. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபேன்சி நம்பரா 73 73 எடுத்தோம்னா அங்கே 2 வந்துச்சா? வந்துருச்சு. 1 வந்துச்சா? வரல. புரிஞ்சுதாம்மா? இந்த மாதிரி ஃபேன்சி நம்பர் எடுக்கணும்னு எடுக்கலாம். அவருக்கு ஜாதகத்துக்கு சூட் ஆகிறமா இருந்தால் எடுத்து கொடுத்துடலாம் ஃபேன்சி நம்பர். அதையும் பண்ணுறோம். அதாவது இயற்கையாகவே ஃபேன்சி எண்கள் எவையுமே சிறப்புன்னா
22 சிறப்பு, 33 சிறப்பு, 88 சிறப்பு. இயற்கையாகவே ஃபேன்சி நம்பர் இதுதான் சிறப்பு. மற்ற எண்கள் சிறப்பு இல்லை. 1 2 3 4 சிறப்பு இல்லை சார். 2 3 4 5 சிறப்பு இல்லை. 3 4 5 6 சிறப்பு இல்லை. 4 5 6 7 சிறப்பு இல்லை. 5 6 7 8 சிறப்பு இல்லை. சரியாம்மா? இதெல்லாம் ஃபேன்சி நம்பர்னு வைக்கிறாங்க, கிடையாது. அதெல்லாம் சிறப்பே கிடையாது. அதுக்கு உண்டான பாதிப்பை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். ராஜநிலையின் பிரகாரம் ஃபேன்சி எண்கள் என்பது 32 64 63 88 இதெல்லாம் ஃபேன்சி எண்கள். சரிங்களாம்மா? 41 51 இதெல்லாம் சிறப்பான எண்கள். ஆனால் அவர் ஜாதகத்துக்கு அது ஒத்து வருதா? அவரோட ஜாதகத்துக்கு ஒத்து வந்தால் அது ஃபேன்சி எண்ணாக மாற்றி கொடுக்கலாம். இல்லைன்னா சாதாரண எண்களுக்கு நான் 32 41க்கு பணம் 16,000 வாகனம் வாங்கும்போது 16,000 கட்டின காருக்கு அவர் ஒரு ஆடியோ கேட்குறாரு, இந்த நம்பருக்கு 16,000 கட்டணுமா தம்பி, இது சாதாரணமான எண்ண, நீ ஃபேன்சியாக பார்த்து எடுத்துக்க வேண்டியதானே, பணம் கட்டுற இல்லை அப்படின்னா. இல்லை சார், எனக்கு இது நம்பர் வேணும் சார் அப்படின்னா. இதுக்கு தேவையே இல்லை தம்பி சார். அப்படி நான் பணமே கட்டலாம், இந்த நம்பர் கொடுப்பீங்களா? பணம் வேணால் கட்ட நீங்கள் வந்து நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க, அப்போ எனக்கு இதே எண் சேம் எண் கொடுப்பீங்களா? வரிசை பிரகாரம் வராதுங்க, சீனியாரிட்டி பிரகாரம் தான் வரும். அப்போ இந்த எண் கிடைச்சாதான் வரும், கிடைக்கலனா அது கிடைக்காததுக்காக தான் சார் பணம் கட்டுறேன், இந்த எண் கிடைக்காதுங்கிறதுக்காக தான் அந்த பணம் கட்டுறேன் அப்படி 10,000 கட்டி நம்பர் வாங்கணும். சரியா? அப்போது நமக்கு பிடித்த எண்களை நமக்கு தேர்வு செய்து பணம் கட்டி தான் வாங்க முடியும். பணம் கட்டாமல் வாங்க முடியாது. ஆடியோ ஆஃபீஸில் பணம் கட்டாமல் வாங்க முடியாது. சரிங்களா? அதே மாதிரி எங்கள்கிட்ட நீங்கள் அணுகுனாலும் பணம் கட்டினா தான் நம்பரை கொடுக்க முடியும். உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நம்பரை. காராக இருந்தால் 3,500, 2 வீலராக இருந்தால் 2,500 கேட்டு தான் வாங்குகிறோம். நீங்கள் சிறப்பு வெற்றி பெறுவதற்காக. இதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் காசு உங்களுக்கு அதிக தொகையாக வாங்குறது இல்லை. சரிங்களா? இந்த 3,500 காருக்கு கொடுக்கறத விட 4,500 போட்டு ஒரு பேக்கேஜ் போட்டுட்டிங்கன்னா அழகாக சிறப்பாக நீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பெயர் மாற்றத்துலேருந்து கொடுத்துருவோம். உங்கள் டேட் ஆஃப் பிறந்த ஜாதகத்தையே விதியை மதியார் வெல்லலாம் அப்படிங்கிற மாதிரி மாற்றி கொடுத்துருவோம். சரிங்களா? நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம்.